இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கி இருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உன் பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைப்பிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக.
ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளை, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புக்கள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். நற்செய்திக்கு முன்வசனம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே, எங்கள் தந்தை ஆபிரகாமை விட பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையும் நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பல நேரங்களில் நாம் பொய் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மை சொன்னால் மாட்டிப்போம். உண்மை சொல்லி மாட்டிக்கிட்டா தப்பு கிடையாது. ஏன்னா உண்மை சொல்லி மாட்டினதுக்கு அப்புறம் மனசில் நிம்மதி வந்துடும். அதால் உண்மை சொல்லி நாம் மாட்டிக்கிட்டாலும் காரியம் இல்லை, நாம் உண்மையை பேசுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க உண்மை பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு அநேகர் உண்மை பேசாமல் இருக்கிறது காரணம் அவங்க உண்மையே பேசாதது இல்லை, அப்படி கிடையாது. அவங்க உண்மை பேசுனாங்க,
எப்போ பேசுனாங்க? தாங்க நேர்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தப்போ பேசுனாங்க. ஆனால் உண்மை பேசுனதால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க மற்றவங்க முன்னிலையில் குற்றவாளிகளாக நிற்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் பண்ண தப்புக்கு தான் உண்மையிலேயே நேர்மை உள்ளவனாக இருக்கணும் அப்படி என்பதற்காக குற்றத்தை தப்பை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அவனுடைய நல்ல மனசை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவனை லேபிள் பண்ணா, ஒருத்தன் பண்ண தப்புக்காக ஏதோ திருடிட்டான், தெரிஞ்சுதான் திருடினான், ஆனால் மனசு மாறி அவன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டா இந்த சமூகம் என்ன பண்ணணும்? அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு கொடுத்தா அவனை திருடன் என்கின்ற பார்வையில் பார்க்கக்கூடாது. அதை விட்டுட்டு அவனை திருடன் என்கின்ற பார்வையில் பார்க்க ஆரம்பித்தா அவன் மனசில் எப்படி ஃபீல் பண்ணுவான்? இன்செக்யூரா, பாதுகாப்பு அற்ற நிலையில் ஃபீல் பண்ணுவான். அட, நாம் உண்மையாக இருக்க போய் நமக்கு கிடைச்சது என்னோ திருடன் பட்டம். அந்த லேபிள், திருடன் என்கின்ற லேபிள். தப்பை பண்ணவங்க இங்கே உண்மையாக தப்புக்காக மனசு மாறி தப்பை ஒத்துக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க அவங்கள ஏற்றுக்கிறாங்களா அப்படி என்பதுதான் பெரிய விஷயம். என்னதான் எவ்வளவுதான் நம்ம பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க, நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி நாம் பிரசங்கம் பண்ணாலும் கூட அதை கேட்பதற்கு நன்றாக இருக்குமா? நான் வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே உங்களை நான் பொய் பேசி வாழும்படியாக சொல்லலை, ப்ரூடண்ட்டாக வாழ்ந்துக்கோங்க. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, நீங்கள் பொய் பேசிட்டீங்களா, அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் திருடிட்டீங்களா, மனசார மனம் மாற நீங்கள் அந்த காரியங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்ட ஏதாவது திருடி இருந்தால் அதை எப்படி சக்கேயு தான் திருடின காரியங்கள் எல்லாம் திருடினவங்க கிட்டேயே திருப்பி கொடுத்தானோ, அவன் அன்னைக்கு பப்ளிக்காக கொடுத்துருக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று திருடிட்டீங்க, ஏமாற்றி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் அவருக்கு போய் சேரும்படியாக, இப்போ நீங்கள் உங்களை காட்டி கொடுக்க வேணாம், நான் உங்கள்கிட்ட திருடுனேன் அப்படின்னு சொல்லி, அது உங்களுக்கும் அவமானம், உங்கள் குடும்பத்துக்கும் அவமானம். அதை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கின்றது போல் அவருக்கு கொடுத்து உங்கள் மனசை நீங்கள் திருப்திப்படுத்தி மனசில் நிறைஞ்சுக்கோங்க. அதற்காக தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி திருப்பி பண்ணால் எல்லாம் சரியாயிருமா? கிடையாது. இதை முழு மனதோடு பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுற வேளையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உள்ளத்தில் மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஓடிப்போய் பாவ சங்கீர்த்தனத்தில் சரி பண்ணிக்கணும். நீங்கள் பண்ண பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, செய்த தப்புக்களை மற்றவங்க முன்னாடி சொல்லி அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, பொய்யாக வாழாதீங்க, ப்ரூடன்ஸாக வாழுங்க. எப்படி ப்ரூடண்ட்டாக வாழ்கிறது? நீங்கள் உங்கள் தப்புகளெல்லாம் சரி செய்வதற்கு ஓடி போய் நல்லதொரு பாவ சங்கீதனம் பண்ணிக்கோங்க. உங்கள் தப்புக்களை ஈடு செய்ய முடியுமா? உடனடியாக ஈடு செய்து கொள்ளுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நற்செய்தியில் நாம் பார்க்குற வேளையில் இயேசு ஆண்டவர் உண்மை பேசுகிறாரு. அவர் உண்மை பேசின வேளையில் இயேசுவுக்கு கொடுத்த பேரை பாருங்க, பேய் பிடித்தவன். இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாமை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு. அவர் பொய்யா பேசினார்? கிடையாது, உண்மை பேசினார். ஏன்னா ஆபிரகாமை விட பெரியவர் அவர். இது நமக்கு தெரியுது, அன்னைக்கு இருந்தவங்களுக்கு தெரியலை. ஏன் தெரியலை? நாம் இயேசு உயிர்த்தெழுந்ததன் பிறகு வாழக்கூடியவர்கள். ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை காணும் வரைக்கும் அவங்க இயேசுவோடு வாழ்ந்தாலும் இயேசுவை அவங்க ஏற்றுக்கல்ல. இன்னைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ஆண்டவரது படிப்பினைகளை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட நாம் உண்மை பேசணும், உண்மை பேசி நன்மை செய்து வாழணும். அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகின்ற காரியம். ஆனால் இந்த உண்மை பேசி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்களை சந்தித்ததால் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளும் அந்த தப்பான பெயர்களை தாங்கிக் கொள்வாங்க என்றால் அந்த இடத்துல நாம் ப்ரூடண்ட்டாக நடந்துக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பை இங்கே சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. தப்பு பண்ணி இருந்தால் அந்த தப்பை நீங்கள் சரி செய்வதற்கான ஒரு வழியைத்தான் சொல்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் யார் கூடயா நம்ம சண்டை போட்டிருப்போம், இது வரைக்கும் பேசாமல் இருந்துப்போம். உடனடியாக போயிட்டு எப்படி பேசுறது? நாம் போய் பேச போனால் நம்மளை ஒரு மாதிரியாக நினைப்பாங்களே, நம்ம ஒரு மாதிரி இழிவாக பார்ப்பாங்களே, அப்படி என்கின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருக்கும். சில நேரங்களில் இதை நாம் ஈகோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை ஈகோ அப்படின்னு பார்க்காம நமக்குள்ள நாமே அன்னை மரியாளை போன்று தாழ்ச்சி என்கின்ற பாக்கியத்தை உருவாக்கிப்போமே. தாழ்ச்சி நமக்குள்ளே இருந்தால் சரி,
என்னதான் அவர் நம்ம காயப்படுத்தியிருந்தாலும் இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நீ பலிப்பீடத்துக்கு வர்றப்போ, காணிக்கையை கொண்டு வர்றப்போ, உன் மேலே இன்னொருத்தனுக்கு ஏதாச்சும் விரோதம் இருந்தால் நீ அந்த காணிக்கையை பலிப்பீடத்தில் வச்சுட்டு ஓடி போய் அவங்கிட்ட சமரசம் பண்ணிட்டு வந்துரு, அதுக்கப்புறமா காணிக்க கூட அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆகவே நம்ம கூட யாராவது நல்லுறவில் இல்லை, ஏதாவது பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட நம்ம சமரசம் செய்து போம். அதற்கு ஏற்ற காலம்தான் இந்த தபசு காலம். தபசு காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஏனைய சாக்ரிஃபைசஸோட இதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுற வேளையில் அன்னைக்கு இயேசு ஆண்டவர் உண்மை பேசின பொழுது ஏற்றுக்காத ஜனங்கள் அவர் மரித்து இறந்து உயிர்த்ததன் பிறகு அத்தனை உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்களே, அதுபோல் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் ப்ரூடெண்ட்டாக நடக்கிற பொழுது எல்லாரும் உங்களை இப்போ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் காலப்போக்கில் ஏற்றுக்கொள்வாங்க. ஆகவே இதுவரை நடந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விடுங்கள். லீவ் them behind. They are in the past. தமிழ் அழகான வார்த்தை, இறந்த காலம், இறந்து போய்விட்டன, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுது, அது அங்கே தான் கிடக்குது. அது எந்த விதத்திலும் அசைவே இல்லாமல் கிடக்குது. அதை திரும்பி போய் நாம் எதுவுமே பண்ணிக்க முடியாது. திஸ் இஸ் a great life. இப்போ நாம் வாழ்கிற இந்த ப்ரெசன்ட் டைம் இஸ் a great time. இந்த கிஃப்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இதை அனுபவிச்சுக்கோங்க. அனுபவிக்கிற மாத்திரம் அல்ல, எதிர்காலத்தை நல்லபடியாக வாழ்ந்துக்கோங்க. வாழணும் அப்படின்னு சொன்னால் ப்ரூடண்ட்டாக ஆண்டவரது கிருபையோடு, அவருடைய வல்லமையோடு, பரிசுத்தாவின் உதவியோடு எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் கரெக்டாக எடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த தபசு காலத்தில் மாத்திரமல்ல, தபசு காலத்தையும் தாண்டி வாழ்விலே மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொற்று நிற்பீர்கள். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறி இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்று எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதிப்பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைக்க நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை அருடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள்.
நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.